Taste the Daily. எரிமலை வெடிப்புகள் நாம் அனைவரும் அறிந்ததே. அது வெடிப்பதற்கு முன்னால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்படுவர். வெடித்தால் பெரும் சத்தத்துடன் வெடிக்கும். பெரும் புகை மூட்டம் மைல்களுக்கு அப்பாலும் தெரியும். சத்தம் இடியை விட பயங்கரமாக இருக்கும். எரிமலை குழம்புகள் அந்த பகுதி முழுவதும் சிதறும். இவையெல்லாம் நிலத்தில் இருக்கும் எரிமலைக்கு. ஆனால் கடலுக்குள் இருக்கும் எரிமலை வெடித்தால் என்னவாகும் என்பது குறித்து பார்ப்போமா? சிங்கப்பூர் என்பது எரிமலை வெடிப்புகளும் சுனாமிகளும் அதிகம் ஏற்படும் உலகின் ஒரு பகுதி. அந்த ஊர் மக்களும் அதற்கு பழகி கொண்டனர். தென்சீன கடலுக்கு அடியில் சுமார் 466 எரிமலைகள் தற்போது உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஒருவேளை இது வெடிக்கும் பட்சத்தில் உலகமே ஆட்டம் கண்டுவிடும் என்று சொன்னாலும் அது மிகையல்ல. 1991ஆம் ஆண்டில் நிலத்தில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பால் ஒட்டுமொத்த சிங்கப்பூரே கதி கலங்கி போனது. வானெங்கும் புகை, ஊரெங்கும் சாம்பல், ஆங்காங்கே அருந்து கிடந்த கேபிள்கள், எந்தவித தொலைத்தொடர்புமின்றி வெளியுலக பார்வையே படாமல் இருந்தனர். தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த எரிமலைகள் வெடித்தால் இந்த தாக்கம் சிங்கப்பூர் கடலோரங்களில் பிரதிபலிக்கும். பெரும் சுனாமி வருவதற்கும் வாய்ப்புள்ளது. உலக நாடுகளும் விஞ்ஞானிகளும் இதனை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். சிங்கப்பூர் அரசாங்கமும் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒருவேளை கடலுக்கு அடியில் எரிமலை வெடித்து சுனாமி ஏற்பட்டால் சில உலக நாடுகளில் தொலைத்தொடர்பு போன்ற டிஜிட்டல் சேவைகளும் பாதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.